நாங்கள் வந்து கிளியனூர்பட்டி தெற்கு கோட்டகம். நாங்கள் வந்து கடந்த ஒரு 3-4 வருஷமாக எஸ்பி வெட்டிங் நிறுவனத்தில் பாப்பாவுக்கு பொருள் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. அதை வச்சு இது தொடர்ந்து வரணும். அது இல்லாமல் நான் வந்து டெய்லியும் வேலைக்கு தான் போகிறேங்க. கூலி வேலைக்கு தான், எந்த வேலை கிடைச்சாலும் கூலி வேலைக்கு டெய்லி வேலைக்கு போவேங்க. அது மாதிரி இருக்கு. அதனால் எஸ்பி வந்து ஒரு மாதம் இந்த பொருள் கொடுக்கறதுனால பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்குது, நல்லாவும் ஆக்டிவேட்டாக இருக்காங்க. வீட்டுக்காரம்மா டியூட்டராக ஒர்க் பண்ணாங்க. அதில் அந்த மூலியமாக பொருள் வாங்கினோம். இதில் பொருள் கொடுக்குறது பார்த்திங்கன்னா 7 பொருள் கொடுக்குறாங்க. சுண்டல், தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு, பேரிச்சம்பழம். இப்போ குறைஞ்சபட்சம் 700 800 1000 பொருள் வரும். அது வந்து எங்களுக்கு மாத செலவில் டெய்லி கூலிக்கு போகிறதுனால இது மீதியாகுது. இல்லை அப்படின்னா இதை நாங்கள் வாங்கி தான் பாப்பாவுக்கு கொடுக்கணும். வாங்கி இத்தனையும் கொடுத்துருவோமான்னு சொல்ல முடியாது. இது வர்றதுனால ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. நான் வந்து டெய்லியும் கூலி வேலைக்கு தாங்க போகிறேன். எந்த வேலை கிடைச்சாலும் யார் கூப்பிட்டாலும் கொத்தனார் வேலை, சித்தாள் வேலை, இந்த மாதிரி சித்தாள் வேலைக்கு தான் போகிறேன். வேறு எந்த வேலை கூப்பிட்டாலும் காட்டு வேலைக்கு கூப்பிட்டாலும் போயிடுவேங்க. வீட்டில் வந்து அவங்க கடைக்கு தினக்கூலிக்கு தான் போகிறாங்க. அது மாதமானா சம்பளம் தருவாங்க, அவ்வளோதாங்க. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் 500 ரூபா தாங்க. மாதம் ஃபுல்லாக கிடைக்குமான்லாம் சொல்ல முடியாதுங்க. 5 நாள் கிடைக்கும், மாதத்துலேயே 5 நாள் கிடைக்கலாம், 20 நாள் கிடைக்கலாம். அது வந்து மாதம் ஃபுல்லாலாம் கிடைக்காது. கிடைக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சைடு வயல் வேலை தான் இருக்கும். இந்த கிராமத்தை பொறுத்தளவு வயல் வேலை அந்த சீசனுக்கு தான் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம துறையூர் முசிறி ஏதோ ஒரு தொழிலை பார்த்து கடையை பார்த்து ஏதோ ஒரு வேலையை பார்த்து போக வேண்டியது தான். அந்த சீசனுக்கு தான் காட்டு வேலை வயல் வேலைலாம் இருக்கும். நஞ்சை கட்டினாங்கன்னா அது அந்த டைமில் வேலை இருக்கும். ஒரு 4 நாள் ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்காது. இப்போல்லாம் கிடைக்கிற வேலைக்கு போய்க்க வேண்டியது அந்த மாதிரி. அதாவது நான் வேலைக்கு போனோன்னா ஒரு நாளைக்கு 8:30க்கு போனோன்னா 4 மணி 3:30 இந்த மாதிரி வருவேன். 500 ரூபா கிடைக்கும். அவங்களுக்கு வந்து வீட்டுக்காரம்மாவுக்கு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனால் காலையில் 7:15 போயிடுவாங்க, நைட்டு 7 மணிக்கு தான் வருவாங்க. என்ன மாதமானால் ஒரு 7 ரூபா சம்பளம் தராங்க. அதை வச்சு தான் ஓட்டணும் குடும்பம். டெய்லி வேலைக்கு போனால் தான் சம்பாதிச்சா தான் சாப்பாடு. 3 பிள்ளைங்க, பையன் பெருசு, 2வது ஒரு பொண்ணு, இது 3வது பொண்ணு. இது மாதிரி இது படிச்சுட்டு இருக்காங்க. இந்த எஸ்பிடியில் இது மாதிரி பொருள் தந்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸாக இருக்குது. 2 பேர் அவங்களுக்கு எனக்கும் சேர்த்து ஒரு 14 ரூபா வருங்க. 14 ரூபாயில் செலவுன்னு பார்த்திங்கன்னா வீட்டு செலவே 10 ரூபாய்க்கு மேலே வரும், 12 ரூபாய்க்குள்ளே வரும். மீதி இருக்கிறத ஏதோ ஒரு லோன் கட்டுவோம், அவ்வளோதான் ஓடிட்டுருக்கு. 10வதுக்கு கடன் தான் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்குது. இப்போ காலேஜ் ஃபீஸ்லாம் கொஞ்சம் கடன் வாங்கி தான் கட்டியிருக்கு. அந்த கடன் வாங்குறதுக்கு லோன் வாங்குகிறோம். அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் இருக்குன்னா எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அதனால் எல்லாம் வேவச்சு காலையில் டைமில் டிஃபனுக்கு பதிலாக கூட இதை சாப்பிட்டு போவாங்க சில நேரம். ஏன்னா அது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த சுண்டல்லாம் மசாலா சுண்டல் ஆக்கி நல்லா ஹெல்த்தியாக அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. சுண்டல் வேவிச்சு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. தட்டைப்பயிறு வேவிச்சு கொடுப்பாங்க. துவரம்பருப்பு இதெல்லாம் குழம்பு சாம்பாரில் போட்டுவிடுவாங்க. பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து டெய்லியும் காலையில் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவாங்க. அதை சாப்பிட்டு போவாங்க. அத்து மாவுலாம் இருந்தால் கேக்கு மாதிரி சாப்பிட முடியல, உருண்டை பிடிச்சி சாப்பிட முடியலன்னா கேக் மாதிரி பண்ணி சாப்பிட்ருவாங்க. தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி இந்த பொருள் வந்து பாப்பாவுக்கு கொடுக்குறத ரெகுலராக கொடுக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எஸ்பிவிடி நிறுவனத்துக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க.